Hi students, இந்த யூடியூப்ல அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்டரில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் டெர்மினாலஜி, இல்லஸ்ட்ரேஷன்ஸ், எக்ஸசைசஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் டிஸ்கஷன்ஸை நான் தமிழில் பண்ணணும்னு விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டு படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், +2 ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம், எம்காம், சிஏ, சிஎம்ஏ படிக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தாய்மொழியில் உள்வாங்கிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தமிழில் டிஸ்கஸ் பண்ணலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இதை நம்ம நல்லா உள்வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். சப்ஜெக்ட் மேலே ஒரு ஆழமான ஒரு ஈடுபாடு நமக்கு ஏற்படுங்கிறதுக்காகத்தான் நான் தமிழில் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ட்ரேடிங் கன்சர்னில் நம்ம உள்ளே போய் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, அதை டெபிட்டில் போடுறதா, கிரெடிட்டில் போடுறதா, ஆட் பண்ணுறதா, லெஸ் பண்ணுறதா, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் போடுறதா, அசட்ஸில் போடுறதா, பேலன்ஸ் ஷீட்டை எப்படி டேலி பண்ணுறது, டேலி ஆகட்டா எங்கே மிஸ்டேக் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணுறது, அப்படிங்கிற டீட்டெயில்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் நம்ம நான் ட்ரேடிங் கன்சர்ன் பற்றியும் மற்ற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் there are 5 types of business organizations. 5 types இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன். ஸோ மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸ் ஆர் தோஸ் கன்சர்ன்ஸ் which are engaged in the activities of manufacturing and selling of goods. எந்த நிறுவனம் பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்கிறதோ அந்த நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸ். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏராளமாக இருக்கு. இவைகளெல்லாம் ஏதோ ஒரு கம்பெனியால் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு நமக்கு விற்கப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட கன்சர்ன்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸ் சொல்கிறோம். அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸுடைய அக்கௌண்டிங் சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி முடியுது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸ் அக்கௌண்டிங் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஜேர்னல். ஜேர்னல் ஸ்டார்ட் ஆகுது. ஜேர்னலில் இருந்து இஸ் போஸ்டட் டு லெட்ஜர். From ledger, trial balance is prepared. From trial balance, final accounts of manufacturing concerns are prepared. So, manufacturing சொல்றையே final accountsல என்னெல்லாம் இருக்கும்? Manufacturing account, trading and profit loss account and balance sheet. இது manufacturing concerns. Second type of business organization, trading concern. Trading concerns என்ன? Concerns which are engaged in the activities of buying and selling of goods or commodities. பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நிறுவனங்கள் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ். இது நிறைய உதாரணம் சொல்லலாம். நம்ம தெருமுனையில் உள்ள பெட்டி ஷாப், அல்லது டவுன்ஸ் ஹார்ட் சிட்டியில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட், அல்லது ஒரு ரீட்டைல் அவுட்லெட். சென்னை மாதிரி ஊர்களில் உள்ள ரீட்டைல் அவுட்லெட்ஸ் எல்லா ஊர்களுமே இப்போ வந்தாச்சு. அது போத்தீஸாக இருக்கலாம், சரவணாஸாக இருக்கலாம், ஆர்எம்கேவியாக இருக்கலாம், குமரன் சில்க்ஸாக இருக்கலாம், ஜுவல்லரி மார்ட் லலிதா ஜுவல்லர்ஸாக இருக்கலாம், அல்லது கல்யாணம் இருக்கலாம். இது எல்லாமே ரீட்டைல் அவுட்லெட்ஸ். இந்த அவுட்லெட்ஸில் பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நிறுவனங்கள். இதைத்தான் நம்ம ட்ரேடிங் கன்சர்ன் சொல்கிறோம். வாங்கி விற்கணும் கண்டிஷன் ஆக்டிவிட்டிஸ் பையிங் செல்லிங் கண்டிப்பாக நடந்திருக்கணும். இந்த பையிங் செல்லிங் நடந்திருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் எல்லாமே ட்ரேடிங் கன்சர்ன்ஸ். அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க என்ன அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? சேம் ஃபர்ஸ்ட் ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரும்போது ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், அவ்வளோதான். இது ட்ரேடிங் கன்சர்னுக்குரியது. தேர்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சர்வீஸ் பிஸ்னஸ் அல்லது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். நீங்கள் there is an economic principle நீங்கள் படிச்சிருப்பீங்க. Human wants are satisfied, our needs are satisfied, our requirements are satisfied, our desires are satisfied
பை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மனிதனுடைய தேவைகள், விருப்பங்கள் இவை எல்லாமே ரெண்டு விஷயங்களால பூர்த்தி செய்யப்படுகிறது. ஒன்று பொருள், இன்னொன்று பணி. இங்கிலீஷ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ நம்முடைய தேவைகளுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஒன்று பொருளை வாங்கி பயன்படுத்துகிறோம், அல்லது ஒரு சேவையை நம்ம பயன்படுத்திக்கிறோம், ஒரு சர்வீஸை பயன்படுத்திக்கிறோம். அது எப்படி சொல்றதுன்னா, டாக்டர்ஸ் தே ஆர் ப்ரொவைடிங் ஹெல்த் சர்வீசஸ் இல்லையா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தே ஆர் ப்ரொவைடிங் அக்கௌண்டிங் சர்வீசஸ் இல்லையா? இன்ஜினியர்ஸ், சார்ட்டர்ட் இன்ஜினியர்ஸ் they are providing building services or designing services. Advocates they are providing legal services. அப்போ நம்ம தேவைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஏதாவது ஒரு சர்வீஸை நம்ம அவைல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சர்வீஸை கொடுக்குறவங்க தான் சர்வீஸ் பிஸ்னஸ் அல்ல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இவங்க என்ன அக்கௌண்டிங் சைக்கிள் வச்சிருக்காங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க மேனுஃபேக்சர் பண்ணலை, மேனுஃபேக்சரிங் செல்லிங் நடக்கலை, பையிங் அண்ட் செல்லிங் நடக்கலை, சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க நாலேஜை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, இவங்க ஸ்கில்லை இவங்க மற்றவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இது தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இப்போ தான் நம்ம சாப்டருக்குள்ளே வரோம். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ட்ரேடிங் கன்சர்ன் பார்க்குறோம் இல்லையா? அதுக்குள்ள நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் அல்லது கன்சர்ன்ஸ் which are not meant for profit, not for profit organizations இந்த டேர்ம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இந்த நான் ட்ரேடிங் கன்சர்ன் இருந்தது, இப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், அது நாட் ஃபார் பிஸ்னஸ் என்டைட்டிஸ், எப்படினாலும் நீங்கள் வேர்டில் சொல்லிக்கலாம். இந்த நான் ட்ரேடிங் கன்சர்ன் அல்லது கன்சர்ன்ஸ் which are not for profit, இந்த கன்சர்ன்ஸ்ல யார் எப்படி இயங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இவங்களுடைய மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் இல்லை. நீங்கள் மேனுஃபேக்சரிங் கன்சர்னோ, ட்ரேடிங் கன்சர்னோ, சர்வீஸ் பிஸ்னஸோ அல்ல பிஸ்னஸ் ப்ரொவைடர்ஸோ, இவங்களுடைய அல்டிமேட் பர்பஸ் ப்ராஃபிட். பட் நான் ட்ரேடிங் கன்சர்ன், இந்த வேர்டுலேயே மீனிங் இருக்கு. நான் ட்ரேடிங் கன்சர்ன்னா இவங்களுக்கு மோட்டிவ் என்ன இல்லை? ப்ராஃபிட் இல்லை. அப்போ என்ன மோட்டிவ்? சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் இவங்க மோட்டிவ். என்ன சர்வீஸ் பண்ணுவாங்க? ஆர்ட் டெவலப் பண்ணுவாங்க. அழிந்து போகக்கூடிய கலைகள் இருக்கும், அந்த கலைகளுக்கு இவங்க உயிர் கொடுப்பாங்க, அந்த கலையை டெவலப் பண்ணுவாங்க. டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு ஹெல்த் சர்வீசஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இல்லிட்ரஸி உள்ள வில்லேஜுக்கு போய் மக்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுப்பாங்க. ஸோ இவங்க சென்டர் பாயிண்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே கன்சர்ன் அபவுட் த சொசைட்டி. அவங்க யாரை பற்றி தான் கன்சர்ன் பண்ணுவாங்க? சொசைட்டியை பற்றி, மக்களை பற்றி தான் கன்சர்ன் பண்ணுவாங்க. அவங்க என்ன கிடையாது? ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. ஸோ அதனால் இப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் பேர். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஆர்பனேஜஸ். ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்களுக்கு மோட்டிவ் என்ன இல்லை? ப்ராஃபிட் இல்லை. ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்து, அதை வளர்த்து, கல்வி கொடுத்து, அதுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறது தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய வேலை. சிவில் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே ஹெல்த் கேர் யாருக்கு? ஹெல்த் சர்வீசஸ் யாருக்கு? டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு, இந்த நாட்டுடைய மக்களுக்கு அவங்களுடைய உயிர் காக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நான் ட்ரேடிங் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் எந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேயுமே ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஐந்தாவது கடைசி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஃபிஃப்த் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், ரொம்ப ரீசெண்டாக டெவலப் பண்ணது. நான் முதல்ல சொன்ன மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், ட்ரேடிங் கன்சர்ன், சர்வீஸ் பிஸ்னஸ் அல்லது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அல்லது நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ், இந்த நாலுமே ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ். இதெல்லாம் காலகாலமாக இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் நம்ம இதை சொல்லலாம். ஆனால் இப்போ ஃபிஃப்த் நம்ம பேச போகிற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இது 1989 போரிஸ் அண்ட் ஜெமிசன் அப்படி 2 பேர் டெவலப் பண்ண ஒரு லேட்டஸ்ட் பிஸ்னஸ் மாடியூல் அல்லது லேட்டஸ்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்
அல்லது மாடல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், தட் இஸ் கால் ஹைப்ரைட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஹைப்ரைட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன? ஹைப்ரிட் உனக்கு தெரியும். ஹைப்ரிடுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலப்புன்னு அர்த்தம் தமிழ்ல. ஹைப்ரிட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்லும்போது நீங்க முதல்ல சொன்ன 4 இருக்கு இல்லையா, மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், ட்ரேடிங் கன்சர்ன், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் அல்லது நான் ட்ரேடிங் கன்சர்ன். இந்த 4ல் ஏதாவது 2ஐயோ அல்லது 3ஐயோ அல்லது 4ஐயுமோ ஹைப்ரைட் பண்றது, மிக்ஸ் பண்றது, கலக்கிறது, அதன் மூலமா ஒன்று டெவலப் பண்றது, அதுதான் வந்து ஹைப்ரிட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். போரிஸ் அண்ட் எமிசின் 1989ல இந்த மாடலை டெவலப் பண்ணாங்க. இந்த மாடல்ல என்ன கான்செப்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு நான் ட்ரேடிங் கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ட்ரேடிங் கன்சர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேர் ஆஃப் டவுன் ட்ராடன் பீப்புள்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கான கண் பார்வை சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவ சிகிச்சையை வந்து இலவசமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு நான் ட்ரேடிங் கன்சர்ன். மோட்டிவ் சர்வீஸ், மோட்டிவ் ப்ராஃபிட் இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு வந்து கேட்ராக்ட் கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண் புரைன்னு சொல்லுவாங்க. இது நிறைய வரும். இதனால பார்வையிழந்தவங்க நிறைய உண்டு. நீங்கள் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லலாம். உங்களுக்கு முதல்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணது எது பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ கேட்ராக்ட் சர்வீசஸ் தான் பண்ணாங்க. ஒரு நான் ட்ரேடிங் கன்சர்ன். அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த நான் ட்ரேடிங் கன்சர்ன் நடத்துறதுக்கு ஒரு ட்ரேடிங் கன்சர்ன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் நடத்துறதுக்கு ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், நாட் ஃபார் பிசினஸ் என்டைட்டிஸ் நடத்துறதுக்கு நாட் ஃபார் பிசினஸ் என்டைட்டிஸ். இப்படி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நடத்துறதுக்கு ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். லாப நோக்கம் இல்லாத நிறுவனங்களை நடத்துவதற்கு லாபம் உள்ள நிறுவனங்களை நடத்துவது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டு கீழே நான் ட்ரேடிங் கன்சர்னும் இருக்கும், ட்ரேடிங் கன்சர்னும் இருக்கும். ட்ரேடிங் கன்சர்ன் இருக்கிற ப்ராஃபிட்டை அவங்க எதுக்கு பயன்படுத்துவாங்க, நான் ட்ரேடிங் கன்சர்னுடைய பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன் பேர் தான் hybrid business organization, which was developed by Boris and Jamieson the year of 1989. சரி, அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன, இங்க ட்ரேடிங் கன்சர்னும் இருக்கு, நான் ட்ரேடிங் கன்சர்னும் இருக்கு. அப்ப ட்ரேடிங் கன்சர்னா இருந்தா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். நான் ட்ரேடிங் கன்சர்னா இருக்கிறதுனால அங்க என்ன பண்ண போறோம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ் ஷீட். இந்த மூணுங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம பேசுற எல்லாமே டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அதில் 5 டைப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், செகண்ட் ஒன் இஸ் ட்ரேடிங் கன்சர்ன், தேர்ட் ஒன் இஸ் சர்வீஸ் பிசினஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ் which are not meant for profit. We can say it is not for profit organizations. Last fifth one is hybrid business organizations. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். இதோட அக்கௌண்டிங் சைக்கிள் பார்த்தோம், அக்கௌண்டிங் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த 5ல் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதுதான் நான் ட்ரேடிங் கன்சர்னுடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ப்ராப்ளம் சால்விங்க்கு போகலாம். நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கஷன் வந்து நம்ம நல்ல டீட்டெயிலாக பார்த்துப்போம். பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு போகும்போது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த ஏரியாவுக்கு உள்ளே போகிறதுக்குள்ள நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, முக்கியமான டேர்ம் தேவைப்படுது. என்ன டேர்ம்னா, அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே that is time bound. அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, உலகத்தினுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே டைம் பவுண்ட் அண்ட் மணி பவுண்ட். என்ன டைம் பவுண்ட் அண்ட் மணி பவுண்ட்? டைம் பவுண்ட்னா நீங்க எல்லா வேலைகளுமே காலத்திற்கு உட்பட்டது. நீங்க காலத்தை மென்ஷன் பண்ணாம ஒரு வேலையை சொல்லவோ செய்யவோ முடியாது. தென் மணி பவுண்ட், எல்லா வேலையுமே
பண மதிப்பில் சொல்லப்படணும். சின்ன எக்ஸாம்பிளுக்கு டைம் பவுண்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம பிறக்கிறதுலேயே நீங்கள் உதாரணமாக வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற முதல் கேள்வி, பையன் எப்போ பிறந்தான், பையன் எப்போ பிறந்தான், டைம் பவுண்டு, எவ்வளோ வெயிட் இருந்தான், நார்மல் டெலிவரியா சிசேரியன் தான், எல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன கேட்பாங்க, ஹாஸ்பிட்டல் பில் இவ்வளோ வச்சுட்டு கேட்பாங்க. ஸோ பெர்த்தில் ஆரம்பிச்சு டில் அவர் லாஸ்ட் பிரீத் ஆல் ஆக்டிவிட்டி இஸ் டைம் பவுண்ட் அண்ட் மணி பவுண்ட். எல்லாமே பணம் நேரம் அப்படிங்கிற வட்டத்துக்கு உட்பட்டது தான். அப்போ எல்லா ஆக்டிவிட்டியுமே டைம் பவுண்ட் மணி பவுண்டாக இருக்கும்போது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் டைம் பவுண்ட் மணி பவுண்டு தான். அப்போ டைம் பவுண்ட் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு டியூரேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற கொஸ்டின் வருது. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி கன்சர்ன் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 12 months. தட் இஸ் ஃபார் அ இயர். கணக்கு ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம எழுதுறோம். இப்போ இந்த கணக்கு எழுதும்போது நமக்கு அக்கௌண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் வருது. என்ன இயர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இயர்ஸ், ஃபினான்ஷியல் இயர், கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சக்சீடிங் இயர், இப்படி 5 இயர்ஸ் வருது. இந்த நான் ட்ரேடிங் கன்சர்ன் மட்டும் இல்லை, எந்த கன்சர்ன் நம்ம அக்கௌண்ட் எழுதினாலுமே இந்த 5 இயர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களை அக்கௌண்டிங் இயர்னா என்னன்னா, அந்த பிஸ்னஸ் மேன், அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் எந்த டேட்ல அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்ல க்ளோஸ் பண்ணுது அப்படிங்கிறது அந்த பீரியட் ஆஃப் 12 months. தட் இஸ் அக்கௌண்டிங் இயர். இந்த அக்கௌண்டிங் இயருக்கு எதுவும் ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா ப்ரொசீஜர் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் மேன் அவருக்கு தேவைப்படக்கூடிய விருப்பப்படக்கூடிய எந்த இயரையும் அவர் அக்கௌண்டிங் இயராக எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய பார்க்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். மார்வாடிஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளி டு தீபாவளி வச்சுருப்பாங்க. ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு வந்து ரம்ஜான் டு ரம்ஜான் வச்சுருப்பாரு. ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு வந்து கிறிஸ்மஸ் டு கிறிஸ்மஸ் வச்சுருப்பாரு. அவருடைய சாய்ஸ். அக்கௌண்டிங் இயர் வந்து மஸ்ட் பி 12 months பீரியட். அது யார் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் அக்கௌண்டிங் இயருக்கும் ஃபினான்ஷியல் இயருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபினான்ஷியல் இயர்னா என்ன கேட்டீங்கன்னா, இட் ஹஸ் 12 months பட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1st April அண்ட் எண்ட்ஸ் வித் 31st March. இதுதான் அக்கௌண்டிங் இயர். அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 1st April ஸ்டார்ட் ஆகி 31st March முடியணும். இதுதான் ஃபினான்ஷியல் இயர். இன்னும் உங்கள்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஃபினான்ஷியல் இயர் இஸ் த அக்கௌண்டிங் இயர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படி வச்சுக்கலாம். நம்ம அக்கௌண்டிங் இயருங்கிறது ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் அவனுக்கு சௌகரியப்படுகிற ஒரு வருஷத்தை வச்சுப்பான், அவன் வச்சுக்கலாம். சாய்ஸஸ் அவனுக்கு இருக்கு, யாரும் கம்பல் பண்ண முடியாது. நீ இந்த வருஷம் தான் வச்சுக்கணும், இப்போதான் தொடங்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது 1st April ஸ்டார்ட் ஆகி 31st March முடியணும். அப்போ நீங்கள் எந்த வருஷத்துக்குனாலும் கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபினான்ஷியல் இயர்னு வந்தால் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், 1st April டு 31st March ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து ஃபினான்ஷியல் இயர். அடுத்து பாருங்க, கரண்ட் இயர். கரண்ட் இயர்னா என்ன? நீங்கள் எந்த வருஷத்துக்கு நம்ம அக்கௌண்ட் பண்ணுறோமோ அந்த வருஷம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாகவே டீல் பண்ணும்போது நான் உங்கள் ஒரு சௌகரியத்துக்காக ஒரு வருஷம் சொல்கிறேன். அக்கௌண்டிங் இயர் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆர் சேம் அப்படி வச்சுப்போம். எப்படி வச்சுக்கிறதுனா, 2019-20 நம்ம வந்து அக்கௌண்டிங் இயராக வச்சுப்போம். அப்போ தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே என்னதான் பேச போகிறோம், 2019-2020 அப்படின்னு என்ன அர்த்தம்? 1st April 2019 டு 31st March 2020. இதுதான் நம்ம வச்சுக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியல் இயர் அல்லது அக்கௌண்டிங் இயர். ரெண்டுமே நம்ம ஒரே இயராக வச்சுப்போம். இந்த இயரில் நம்ம அக்கௌண்டிங் இயராக வச்சுக்கிட்டோம், ஃபினான்ஷியலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் உள்ள ப்ரீவியஸ் இயர் அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2019-20 வந்து ஃபினான்ஷியல் இயர் அல்லது அக்கௌண்டிங் இயர். அப்போ ப்ரீவியஸ் இயர் எப்படி இருக்கும்னா 2018-19. அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1st April 2018 டு 31st March 2019. அது ப்ரீவியஸ் இயர். 2019 டு 2020, that is 1st April 2019 டு 31st March 2020 accounting year. Succeeding year 1st April 2020 to 31st March 2021.
அப்போ 2021 வந்து சக்சீடிங் இயர், 1920 வந்து அக்கௌண்டிங் இயர், தட் இஸ் கரண்ட் இயர், 1819 வந்து ப்ரீவியஸ் இயர். இப்போ கரெக்டாக இருக்கா? புரியுதா உங்களுக்கு? 2018-19 ப்ரீவியஸ் இயர், 2019-20 கரண்ட் இயர், 2020-21 சக்சீடிங் இயர். நான் ஏன் இயரை பற்றி இவ்வளவு டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஒரு என்ட்ரி வரும். என்ன என்ட்ரி, நம்ம என்ன என்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவபிள் அப்படின்னு ஒரு ஐட்டம் கால்குலேட் பண்ணணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவபிளை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட் இயர்னா என்ன, எந்த பீரியடு, ப்ரீவியஸ் இயர்னா எந்த பீரியட், சக்சீடிங் இயர்னா எந்த பீரியட், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவபிளை நம்மளால் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியும், கன்ஃபியூஷன் இல்லாமல். அப்போ அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவபிளை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டு நம்ம போவோம். அப்படி போகும்போது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அக்கௌண்டிங் இயர் டீட்டெயிலும் வேணும், ப்ரீவியஸ் இயர் டீட்டெயிலும் வேணும், சக்சீடிங் இயர் டீட்டெயிலும் வேணும். இந்த 3 டீட்டெயில் இருந்ததுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவபிள் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுதான் நான் ட்ரேடிங் கன்சர்ன் அக்கௌண்ட்ஸில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய இன்ட்ரோடக்ஷன். இயர்ஸ், அக்கௌண்டிங் இயர், மேபி த ஃபினான்ஷியல் இயர். நீங்கள் இப்போ குழம்பவே வேண்டாம், ஃபினான்ஷியல் இயராகவே அக்கௌண்டிங் இயராக நம்ம வச்சுக்கலாம். அப்போ 2019-20 ப்ரீவியஸ் இயர், 18-19 தட் இஸ் ப்ரீவியஸ் டு கரண்ட் இயர், சக்சீடிங் இயர் அடுத்து வரக்கூடிய வருஷம் 2020-21. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்து இன்னும் கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன கண்டினியூ பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, அதில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, அடுத்து ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னா என்ன, ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்னா என்ன, அதுக்கு அடுத்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டில் எந்த சைடில் என்டர் பண்ணணும், ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமா, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் வருமா அசட்ஸில் வருமா, அது பிறகு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இதோட என்ன செய்யுது, நான் ட்ரேடிங் கன்சர்னுடைய அக்கௌண்டிங் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். இந்த இன்ட்ரோடக்டரி செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மேட்டர்ஸை வந்து நீங்கள் ரிகால் பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இயர்ஸ் டைம். இந்த இயர்ஸை பற்றி தரவு நாலேஜ் நமக்கு இருந்ததுன்னா, எந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தா கூட நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் ரிவ்யூவில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுடைய கமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணி, உங்களுடைய ரிவ்யூஸை கன்சிடர் பண்ணி அதையெல்லாம் சரி பண்ணுற மாதிரியோ இல்லை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியோ நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆர் யூ ஹாப்பி வித் தட்? முழுமையாக நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் இந்த யூடியூப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிற விஷயம், லேர்னிங் மஸ்ட் பி கம்ஃபர்டபுள். ரொம்ப சௌகரியமாக வசதியாக விரும்பி நீங்கள் படிக்கணும். தட்ஸ் மை விஷ். ஓகே, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர்.